நேத்து நாங்க ரீஃப்ரிஜரேட்டர் படிச்சோம். அப்ப இந்த ரீஃப்ரிஜரேட்டர் எவ்வாறு தொழிற்படுகிறது அப்படின்னு நாங்க இன்னைக்கு எழுத போறோம். அவ்வளவுதான். சரிதானே? எழுதிட்டு நாங்க இன்னைக்கு கம்ப்ரஸர்ஸ் பாடத்தை படிக்க போறோம். சரிதானே? எந்த நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு அன்னன்னைக்கு படிக்கிற பாடத்தை படிங்க. இன்னைக்கு நாங்க கணக்கு செஞ்சோம் தானே, இன்னைக்கு வீட்டுல போயிட்டு இந்த கணக்கை ஃபர்ஸ்டா செய்யுங்க. அதுக்கு பிறகு ஏற்கனவே மிஸ் பண்ண பாடத்தை படிங்க. ஏற்கனவே மிஸ் பண்ண பாடத்தை படிப்போம், இன்னைக்கு உள்ளதை படிக்க தேவையில்ல அப்படின்னா இன்னைக்கு உள்ளது மறந்து போயிடும். விளங்குச்சா? இப்ப கொஞ்சம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நான் முதலே சொன்னேன், பின்னுக்குள்ள க்ரௌட முன்னுக்கு வர சொல்லி. ரைட், ஓகே. அப்ப கவனிங்க, ரீஃப்ரிஜரேட்டர் சரிதானே? என்ன செய்வோம்? எத்தனை பேர் ஆட்டோமொபைல் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க? ரைட். அப்ப அதுல ஒரு 2 கேள்வியை முடிச்சுட்டு கொஞ்சம் வேகமா நான் செஞ்சுக்கிட்டு போறேன். அதுல ஆட்டோமொபைல் கேள்வியை செஞ்சுட்டு நாங்க போவோம். இல்லாட்டி ஏமாந்து போயிட்டீங்கன்னா. ஓகே, கவனிங்க. கதைக்க வேணாம். பெட்ரோல் என்ஜினின் எரிபொருள் தொகுதியில் பெட்ரோல் காற்று கலக்கப்படும் செயல்முறை கீழே படத்தில் காணப்படுகிறது. பெட்ரோல் என்ஜினில் எரிபொருள் தொகுதியில் பெட்ரோல் காற்று கலக்கப்படும் செயல்முறை கீழே படத்தில் காட்டப்படுகிறது. ரைட். மேற்படி படத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதிகளை பெயரிடுக. ரைட். முதலாவது நமக்கு தெரியணும், பெட்ரோல் காற்று கலக்கப்படுதல் இது எதால நடைபெறும் அப்படின்னு சொன்னா, ஒரு என்ஜினுக்கு ஒரு என்ஜின் வேலை செய்யறதுக்கு 4 விதமான தொகுதிகள் துணை நிற்கணும், சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ். அப்ப அதுல முதலாவது என்னதுன்னு சொன்னா ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். இந்த ஃபியூல் ஃபீட் சிஸ்டம் 2 இருக்கு. ஒன்னு பெட்ரோல் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம், இன்னொன்னு டீசல் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இக்னிஷன் சிஸ்டம் இருக்கு. இக்னிஷனும் 2 இருக்கு. ஒன்னாவது ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம், இன்னொன்னு கம்ப்ரஷன் இக்னிஷன் சிஸ்டம். படிச்சிருக்கமா? ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம் பெட்ரோல் என்ஜினுக்கு இருக்கும். முதல் கிளாஸ் இருந்தியா நீ ஹரிஸ்கர்? ஏவல்ல நீ வராத, நீ பாஸ் பண்ண போறது இல்ல தானே? முதல் கிளாஸ் வரல, இந்த கிளாஸ் வந்திருக்க. முதல் கிளாஸ் பேப்பர் செஞ்சோம், சரி வராது. அம்மா அப்பாவை ஏமாத்திக்கிட்டு சரிதானே அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான். சரியா? ரைட். ஸ்பார்க் இக்னிஷன்ங்கிறது பெட்ரோல் என்ஜின் இருக்கு. பெட்ரோல் என்ஜினுக்கு ஃபுல்லா ஸ்பார்க் இக்னிஷன் இருக்கும். கம்ப்ரஷன் இக்னிஷன்ங்கிறது நெருக்கலினால ஒரு என்ஜின் தீப்பற்றல் அடையுமா இருந்தா அந்த என்ஜினுக்கு வந்து கம்ப்ரஷன் இக்னிஷன் சொல்லுவோம். இது நாங்க டீசல் என்ஜினை வகை குறிக்கும். சரிதானே? ரைட். அதே மாதிரி லூப்ரிகேஷன் சிஸ்டம். லூப்ரிகேஷன் சிஸ்டம் லூப்ரிகேஷன் சிஸ்டம் எத்தனை இருக்குன்னு சொன்னா 3 இருக்கு. ஒண்ணு என்னது? பெட்ரோல், இன்னொன்னு ஸ்பிளாஷ், இன்னொன்னு ஃபோர்ஸ்ட். பெட்ரோல் வந்து 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும். ஸ்பிளாஷ் வந்து தூக்கி செல்லாத சிறிய ரக இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படும். ஃபோர்ஸ்ட் கூலிங் சிஸ்டம் தான் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும். இது இல்லாம வேற என்ன சிஸ்டம் இருக்கு? கூலிங் சிஸ்டம் இருக்கு. கூலிங் சிஸ்டம் எத்தனை வகைப்படும்? கூலிங் சிஸ்டம் எத்தனை? ஒன்னு ஏர் கூலிங், இன்னொன்னு லிக்யூட் கூலிங். வாட்டர் கூலிங் இல்ல, லிக்யூட் கூலிங் 2 இருக்கு. ஒன்னு தெர்மோசைஃபன் கூலிங் சிஸ்டம், இன்னொன்னு என்னது? ஃபோர்ஸ்ட் கூலிங் சிஸ்டம். தெர்மோசைஃபன்ல என்ன இருக்காது? பம்ப் இருக்காது. படிச்சிருக்கிறோம் சரிதானே? இது எல்லாமே என்ஜினுக்கு துணை நிற்கும் பாகங்களும். இந்த டயக்ராம் ஒன்று போட்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னா இது அவ்வளவு கிளியர் ஆயிடும். சரியா? இதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். இந்த ஃபியூல் ஃபீட் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஃபியூல் ஃபீட் சிஸ்டம் 2 வகை இருக்கு. ஃபியூல் ஃபீட் சிஸ்டம் வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு பெட்ரோல், இன்னொன்னு டீசல். பெட்ரோலோட டயக்ராம் நான் வரையினேன். பெட்ரோல்ல முதலாவது இருக்கக்கூடியது என்னதுன்னு சொன்னா ஃபியூல் டேங்க். ஃபியூல் டேங்க்ல திணறு தட்டுக்கள் இருக்கும், ஏற்படுகின்ற தளம்பலை தவிர்ப்பதற்கு. திணறு தட்டுக்கள் இருக்கும் எதற்காக? ஏற்படக்கூடிய தளம்பலை தவிர்ப்பதற்கும் அந்த டேங்குக்கு ஃபியூல் டேங்குக்கான ரிஜிடிட்டியை கூட்டுறதுக்கும், அதாவது விரைப்பு தன்மையை அதிகரிப்பதற்கும். விளங்குச்சா?
ரைட். இது இல்லாம இந்த டேங்க்ல ஒரு ஃப்ளோட்டர் இருக்கும். ஃப்ளோட்டர் தேவை என்னது? ஃப்ளோட்டர் நோக்கம் என்னது? எரிபொருள் வந்து எந்த மட்டத்துல இருக்கு, எத்தனை லிட்டர் எரிபொருள் இருக்குன்னு ஒரு காலமும் ஒரு வாகனத்துல காட்டாது. எரிபொருள் எந்த மட்டத்துல இருக்கு அதுதான் காட்டும். சரிதானே? அப்ப ஃப்ளோட்டர். இது இல்லாம ஒரு மூடி ஒன்று இருக்கும். சரிதானே? உங்களுக்கு சரிதானே? அந்த மூடியில ஒரு துளை இருக்கும். இது இல்லாம இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயினரோட சேர்த்து ஒரு பம்ப் இருக்கும். பம்புக்கு பிறகு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஃபில்டர் அப்படியே கனெக்ட் ஆகும் எங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃபில்டர் அப்படியே எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, எங்க கார்பன் சேர்க்கருவிக்கு கனெக்ட் ஆகும். கார்புரேட்டர். இந்த கார்புரேட்டர்ல ஒரு பக்கம் ஃபியூவல் வரும், இன்னொரு பக்கம் ஏர் வரும். இந்த ஏரையும் ஃபியூலையும் மிக்ஸ் பண்ணி ஃபியூல் பிளஸ் ஏர் மிக்சரை என்ன செய்யும் சொன்னா என்ஜினுக்கு அனுப்பும். ஆகவே கார்பன் சேர்க்கருவியினுடைய தொழில் என்னது அப்படின்னு சொன்னா, என்ஜினுக்கு தேவையான எரிபொருளையும் எரிபொருள் வழிகலவையை உருவாக்குதல். சரியா? இது 5 விதமா வேலை செய்யும். எப்படி 5 விதமா வேலை செய்யும்? ஒண்ணு என்னது? ஃப்ளோட் சேம்பர், மிதவை சுற்று ஒரு மாதிரி வேலை செய்யும். தொடக்க சுற்று ஒரு மாதிரி வேலை செய்யும். சாதாரண இயக்க சுற்று ஒரு மாதிரி வேலை செய்யும். சாதாரண இயக்க சுற்று, ஆறு முடுகும் சுற்று, மெதுவான இயக்க சுற்று. தொடக்க சுற்று, மெதுவான இயக்க சுற்று, சாதாரண இயக்க சுற்று, ஆறு முடுகும் சுற்று அப்படின்னு 5 வகையில இது வேலை செய்யும். 5 வகைக்கும் வெவ்வேறான கலவை விகிதங்கள் அங்க பயன்படுத்தப்படும். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. செரி கலவை எப்ப யூஸ் பண்ணப்படும், சரிதானே? நலிந்த கலவை எப்ப யூஸ் பண்ணப்படும், இது எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிதானே? ரைட். அப்ப கார்புரேட்டர் வந்து பார்த்தோம் சொன்னா, ஒரு கார்புரேட்டர் பகுதிகளை பார்த்தோம் சொன்னா, ஒரு கார்புரேட்டர்ல இப்படி இருக்கிறது மெயின் ஜெட். இந்த மெயின் ஜெட்ல என்ன இருக்கும்னு சொன்னா வெந்தூரி இருக்கும். இந்த வெந்தூரிக்கு பக்கத்துல டிஸ்சார்ஜிங் நொசில் இருக்கும். இந்த டிஸ்சார்ஜிங் நொசிலோட எது கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃப்ளோட் சேம்பர் கனெக்டடா இருக்கும். இதுக்கு எரிபொருள் வந்து நிறையும். சரிதானே? இந்த இடத்துல ஒரு வேல்வ் இருக்கும். இந்த வேல்வ் பெயர் சாக் வேல்வ். இந்த இடத்துல ஒரு வேல்வ் இருக்கும். இந்த வேல்வ் பெயர் த்ரோட்டல் வேல்வ். இந்த த்ரோட்டல் வேல்வ் எங்க இணைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னா டிரைவர் விட்டு எக்ஸலரேஷன் பெடலோட இணைக்கப்பட்டிருக்கும். டிரைவர் எக்ஸலரேஷன் பெடலை அழுத்த த்ரோட்டல் வேல்வ் தேவையான அளவு திறந்து மூடும். திறந்து மூடும் போது இங்க சூழல்ல இருக்கக்கூடிய வலி உள்நோக்கி உறிஞ்சப்படும். சூழலில் இருக்கக்கூடிய வலி உள்நோக்கி உறிஞ்சப்படும். சூழலில் உள்ள வலி உள்நோக்கி உறிஞ்சப்படும் போது இந்த வெந்தூரியின் காரணமாக வலியினுடைய வேகம் கூடி அமுக்கம் குறையும். இப்படி வேகம் கூடி அமுக்கம் குறைகிறனால பெர்னூலியின் தத்துவப்படி இந்த இடத்துல அமுக்கத்தை என்னது சரி செய்வதற்காக இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் இங்க ஸ்ப்ரே ஆகி தெளிச்சு இங்க உள்ளுக்கு வரும். இதுக்கு மேலதையுமா இந்த இடத்துல ஒரு வெண்ட் ஹோல் இருக்கும். என்னது அமுக்கத்தை பேணுவதற்கு. இது இல்லாம இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு ஃப்ளோட்டர் இருக்கும். இந்த ஃப்ளோட்டர் இருக்கும், நீடில் வேல்வ் ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளோட்டர் நீடில் வேல்வ் நோக்கம் என்னது? பெட்ரோல் பயன்படுத்தப்படும் பொழுது டேங்க்ல இருந்து பெட்ரோல் அனுமதிக்கும். பயன்படுத்தப்படாத பொழுது என்ன செய்யும்? டேங்க்ல இருந்து வரக்கூடிய பெட்ரோலை அடைக்கின்ற வேலையை செய்யும். இது இல்லாம பின்னுக்கு ஒரு என்ன இருக்கும்? டயாஃப்ரம். இந்த டயாஃப்ரம் நோக்கம் என்னது அப்படின்னு சொன்னா, சடனா நீங்க எக்ஸலரேஷன் பெடலை வேகமா அழுத்தும் போது வாகனத்துக்கு அதிக பிக்கப் தேவை. அந்த பிக்கப் அது தர்றதுக்காக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய பெட்ரோலை இந்த டயாஃப்ரம் அழுத்தி என்ன செய்யும்? மேலதிகமாக பெட்ரோல் இங்க போயிட்டு கலக்க வைக்கும். அதனால என்ஜின் பிக்கப் வந்து சடுதியாக உயரும். ஆனா அப்படி அடிக்கடி செய்யும் போது எரிபொருள் விரயம் ஏற்படும். அப்படி செய்யும் போது எரிபொருள் விரயம் வந்து என்ன செய்யும்? ஏற்படும். அப்ப ஒரு வாகனத்தை ஒரு மாறாத வேகத்துல ஓட்டிக்கிட்டு போகும்போது எரிபொருள் விரயத்தை நாம் என்ன செய்யலாம்? குறைக்கலாம். சரியா? ரைட். அப்ப இது சம்பந்தப்பட்ட கேள்விதான் இது. அப்ப நான் ஏற்கனவே சமரி எல்லாம் சொல்லிட்டு போறேன். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே படிச்சது எதுலாச்சும் டவுட் இருந்தா கிளியர் ஆயிடும். கேள்வி ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போனா பிரயோசனம் இல்லை. அப்ப இந்த சமரியை சொல்லியே போறேன். ஏற்கனவே படிச்சிருக்கிற ஆக்கள் பிரச்சனை இல்லை. படிக்காத ஆக்கள் ஏதாச்சும் நான் சொல்ற விஷயம் ஏற்கனவே நீங்க மறந்த விஷயமா இருந்தா அப்டேட் படிக்கீங்க. விளங்கிச்சுதானே? அப்டேட் படிக்கீங்க. சரிதானே? மேற்படி படத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதிகளை பெயரிடுக. இதுல எது கார்புரேட்டர்? எந்த இடம் கார்புரேட்டர்? ரைட். எனக்கு காட்டப்பட்டிருக்கிற இந்த இடம் தான் கார்புரேட்டர். இது என்ஜின்.
அப்ப இது என்ஜின்ல ஏ என்பது உருளை, பி என்பது என்னது டிஸ்சார்ஜிங் நொசில். சரிதானே? ஏ என்பது உருளை, பி என்பது என்னது டிஸ்சார்ஜிங் நொசில். ஓர் அகத்தகன பெட்ரோல் என்ஜினின் எரிபொருள் சீராக்கியில் கார்பன் சேர்க்கருவி வெந்தூரியின் பிரயோகத்தை விவரிக்க. வெந்தூரி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பிரதான குழாயினுடைய குறுக்கு வெட்டினை குறைக்கிறது. குழாயிட்டு குறுக்கு வெட்ட வெந்தூரி குறைக்குது. குழாயினுடைய குறுக்கு வெட்டு குறைவதன் காரணமாக குறுக்கு வெட்டு குறைந்த இடத்தில் அதிக வேகத்தில் வழி பயணிக்கிறது. கிளியர் தானே? அதிக வேகத்தில் வழி பயணிப்பதால் என்ன நன்மை? அமுக்கம் குறைவடைகிறது. எனவே அந்த அமுக்க குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக என்னது மிதவை அறையில் உள்ள பெட்ரோல் தெளிக்கப்படுகிறது. சரிதானே? அப்ப வெந்தூரி இருக்கிறதுனாலதான் யாரும் பேலும் மிக்ஸ் ஆகுது. அதை எழுதிருந்தீங்கன்னா சரி. சரிதானே? அப்ப வெந்தூரியின் தொழிற்பாடு வழியினுடைய வேகத்தை அதிகரித்து அமுக்கத்தை குறைப்பதால் பெட்ரோல் வழி கலவையை ஏற்படுத்தல். இதுதான் விட. சரியா எழுதிருந்தீங்கன்னு சொன்னா கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்ல பிழையா எழுதிருந்தீங்கன்னு சொன்னா ரெட் பேனாவில எழுதிக்க. எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு வரல? ஏன்? ரைட், சரி. வேற அரிஸ்கார் செஞ்சுக்கிட்டு வந்தோமா? வெரி குட். இங்க பாப்பா பாத்தீங்க தானே? மேற்படி என்ஜினில் எரிபொருள் சீராக்கிக்கு பதிலாக நவீன வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பாகத்தினை குறிப்பிடுங்க. என்னது? EFI எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்டர் அல்லது இன்ஜெக்டர் எழுதுனீங்கனாலே சரி. பெட்ரோல் உட்பாய்ச்சி அல்லது எரிபொருள் உட்பாய்ச்சி. நவீன வாகனங்கள்ல நாங்க என்னத்தை பயன்படுத்துறோம்? கார்பரேட்டரை பயன்படுத்துறது இல்லை. கார்பரேட்டரை பயன்படுத்துறதுனால துல்லியமாக எரிபொருள் ஸ்ப்ரே ஆகாது. கார்பரேட்டர் யாரால இயக்கப்படுது? வழியினுடைய இயக்க சக்தியை பெற்று அது வேலை செய்யுது. அதனால துல்லியத்தன்மை குறைவு. அப்ப துல்லியத்தன்மை குறைவுங்கிறனால சில வேளை குறைந்தகன என்ஜின்ல ஏற்படலாம், அல்லது அதிகமான எரிபொருள் என்ஜினுக்கு போயிடலாம். அப்படி அதிகமான எரிபொருள் என்ஜினுக்கு போனா எரியாத ஐதரோ கார்பன்கள் சூழலுக்கு வெளியேறி சூழல்ல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சூழல் மாசடைவு ஏற்படும். குறைவாக எரிபொருள் போகும்போது ஒரு என்ஜின்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன? என்ஜினுக்கு குறைவா எரிபொருள் போனா என்ஜினுக்கு பிரச்சனை என்ன? என்ஜின் ஓவர் ஹீட் ஆகும். ஓவர் ஹீட் ஆகுதுன்னு சொன்னா என்ஜின்ல நச்சு வாயுக்கள் உருவாகும். என்ஜின்ல ஓவர் ஹீட்டால உருவாகக்கூடிய நச்சு வாயுக்கள் ஞாபகத்துல வச்சுக்க NOCO. இந்த நச்சு வாயுக்களை குறைக்கிறதுக்காகத்தான் என்ஜின்ல EGR முறைமையை பயன்படுத்துறோம், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸை பயன்படுத்துறோம். சரிதானே? அந்த சமப்படுத்தப்பட்ட ரசாயன தாக்கங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆகவே விளைவாக என்ன வரும்? நீர் வரும், கார்பனீர் ஆக்சைடு வரும், N2 வரும். சரிதானே? ஒரு நல்ல வினைத்திறனாக வேலை செய்யக்கூடிய என்ஜின்ல இருந்து சரிதானே வெளியில வரக்கூடிய வாயு CO2, N2, அடுத்தது H2O. H2 சில வேளை நீர் ஆவியா வரும். நீங்க வாகனத்துல அந்த சைலன்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? நீர் துளிகளா அது கொட்டும். சரிதானே? ரைட். அப்ப நவீன வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்ற பாகம் என்னது? EFI எழுதலாம், அல்லது ஃபியூல் இன்ஜெக்டர் எழுதுனீங்கன்னா சரி. சரிதானே? எரிபொருள் உட்பாய்ச்சி. கிளியரா? ஸ்பீடா இது போறணும். ரைட். இல்ல, திரவ தடுப்பு தொகுதியில் காணப்படும் சக்கர உருளையினுடைய அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. ஒரு திரவ தடுப்பு தொகுதியில உள்ள சக்கர உருளையினுடைய அமைப்பு. சக்கர உருளை அப்படின்னு சொன்னா வீல் சிலிண்டர். சரிதானே? வீல் சிலிண்டர். ரைட். அப்ப ஒரு வீல் சிலிண்டர் வெளியில பார்க்கும்போது இப்படி இருக்கும். இந்த வீல் சிலிண்டர் விட்டு உள்ளுக்கு கிராஸ் செக்ஷனை தான் உள்ளுக்கு காட்டியிருக்காங்க. இதை ரெண்டா வெட்டி இந்த வீல் சிலிண்டர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்படி இதன்படி ரெண்டா கட் பண்ணிட்டு சரிதானே? இப்படி கட் பண்ணுறோம். சரிதானே? கட் பண்ணிட்டு இந்த மேத்துண்டு அகற்றிட்டு இந்த அரைவாசி படத்துல என்ன தெரியுதோ அதுதான் அங்க காட்டப்படும். சரிதானே? அந்த அரைவாசி படத்துல என்ன தெரிகிறதோ அதுதான் என்ன செஞ்சிருக்காங்க அங்க காட்டியிருக்கிறாங்க. ஆகவே இந்த வீல் சிலிண்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
திரவ தடுப்பு தொகுதியில் ஹைட்ரோலிக் பிரேக்கில் காணப்படும் சக்கர உருளையின் அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. சரிதானே? முதலாவது கேள்வி, மேற்படி அமைப்பின் பாகங்களை பெயரிடுக. பாகங்களை பெயரிடுக. ரைட். அப்ப முதலாவது பி என்பது முசலம். சரியா? சரியா எழுதிருக்கீங்க பாருங்க. பி தான் இங்க முசலம். இந்த முசலம் தான் இது அப்படியே இங்க கனெக்ட் ஆகி இது வரைக்கும் உள்ளது எல்லாம் முசலம் தான். சரியா? இந்த முசலம் தான் என்ன செய்யும் சொன்னா தடுப்பு இலாடங்களை வெளிநோக்கி தள்ளும். படிச்சிருக்கோம் தானே? முசலம் தான் என்ன செய்யும் சொன்னா தடுப்பு இலாடங்களை வெளிநோக்கி தள்ளும். ஜெனிஸ் செஞ்சிருக்கீங்களா கேள்வி? ரைட். இப்ப இதுலதான் வந்து என்ன செய்யும் சொன்னா மாஸ்டர் சிலிண்டர்ல இருந்து வரக்கூடிய என்ன செய்யும் ஆயில் வந்து நிறையும். இந்த ஆயில் என்ன வகை? .3 ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. .3 அல்லது .4 இந்த ஆயில தான் நாங்க பயன்படுத்தும். இந்த .3 .4 ஆயிலுட்டு அனுகூலம் என்னது அப்படின்னு சொன்னா இதனுடைய பிசுக்குமை தன்மை குறைவு, இலகுவாக வழுக்கி செல்லக்கூடிய ஆற்றல் இது. அப்ப இது மசகிடல் வேலைக்காக இதை பயன்படுத்துகிறது. நீங்க இந்த பிரேக் ஆயில கையில தொட்டு பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். சரிதானே? பிரேக் ஆயில கையில தொட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி மாதிரி இருக்கும். இது மசகிடல் வேலைகளுக்கு பயன்படுத்த இயலாது. வலுவை ஊடுகடத்த வேலைகளுக்கு பயன்படும். இது நெருக்கல் தகவு அற்றது. நெருக்கல் தகவு இருந்தா என்ன செய்யாது? பெஸ்காலின் விதி செல்லுபடியாகாது. சோ வேலை செய்யாது. நெருக்கல் தகவு இருந்தா பெஸ்காலின் விதி செல்லுபடியாகாது. அதனால இது வேலை செய்யாது. ரைட். அப்ப பி என்பது முசலம். எஸ் என்பது என்னது அப்படின்னா இந்த எஸ் கவனிச்சிங்கன்னு சொன்னா எஸ் என்னது? இது ஆயில். இந்த ஆயில் இந்த எஸ் இல்லாட்டி ஆயில் எல்லாம் இந்த ஸ்பேஸ் வழியா லீக் ஆகி வெளியே போயிடும். ஆகவே எஸ் என்பது ஆயில் சீல். ஆயில் சீல் எண்ணெய் அடைப்பு. ஆயில் சீல் எண்ணெய் அடைப்பு. என்னது? சப்சீல் வந்துச்சா? ரப்பர் கேப் வந்து இதுதான் ரப்பர் கேப். இதுதானே ரப்பர் கேப். இதுதான் ரப்பர் கேப். இந்த ரப்பர் கேப் வந்து இந்த கிராஸ் செக்ஷன் படத்துல எங்க காட்டியிருக்காங்கன்னு சொன்னா இதுதான் இந்த ரப்பர் கேப். கிளியர் தானே? அப்ப இந்த ரப்பர் கேப்னு எழுதுறதுல இது சரியான பெயர் வந்து டஸ்ட் பூட். என்னது? புழுதி அடைப்பு. டஸ்ட் பூட். அதாவது பிரேக் அப்ளை ஆகும்போது உங்களுக்கு டஸ்ட் உருவாகும். அந்த டஸ்ட் வந்து என்னது வீல் சிலிண்டருக்கு போனுச்சுன்னு சொன்னா வீல் சிலிண்டர் உள்ளுக்கு நகரும் பாகங்கள் இறுகிடும். ஆகவே வீல் சிலிண்டர் உள்ளுக்கு அந்த நகரும் பாகங்கள் போகாம டஸ்ட் போகாம இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த அமைப்பினுடைய பெயர் வந்து டஸ்ட் பூட். இந்த அமைப்பு பெயர் என்னது? டஸ்ட் பூட். சரிதானே? இந்த பென்ட்ரைவ் வச்சிருந்தா கொண்டு வந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள ஆட்டோமொபைல் கிளாஸ். சரிதானே? ஃபர்ஸ்ட் இயர்ல விசை படிப்பிச்சு அவ்வளோ கிளாஸ். உங்களுக்கு நடந்த எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ் எல்லாம் இருக்கு. ஒரே நேரத்துல கொண்டு வந்து பென்ட்ரைவை வச்சிக்காத. சரிதானே? அப்ப யாராச்சும் பென்ட்ரைவ் நான் போட்டு தந்தேன்னு சொன்னா காப்பி பண்ணிட்டு டவுட்ஸ் ஆன செக்ஷனை தயவு செஞ்சு பாருங்க. திருப்பி சொல்றேன், எந்த ஃபீஸுமே எனக்கு வேணாம். என்ன வேணும்? எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடு. சீரியஸா சொல்றேன். டவுட்ஸ் ஆன செக்ஷனை பார்த்து எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடு. விளங்குச்சா? ஏன்னா அதை பாக்குறதுக்கு பொறுமை வேணுமே. கிளாஸே ஒரு 60-70 கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் 2 hour பாப்பியா? பார்க்க மாட்டேன். அவ்வளவு பார்க்கணும். அல்லது டவுட்டான செக்ஷனை தேடி பார்க்கணும். மெட்டீரியலை தந்து பிரயோசனம் இல்லை. வீடியோ பாரு அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டுவேன். நீ பார்த்து படிக்கணும். அதுதான் அவனோட சிக்கல். சரிதானே? அதனால ஏதாச்சும் டவுட்டான செக்ஷன் இருந்தா அவ்வளவு வீடியோவையும் தாரேன். கொஞ்சம் பார்த்து படிச்சு இப்பையில இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப்பா படிங்க. கேள்வி எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ஃபைனலா பேப்பர் செய்யறதுக்கான ஐடியா வந்து வரும். இப்ப படிக்க போகாதீங்க. டவுட்டான விடயங்களை மட்டும் படிங்க. சரிதானே? அந்த கிளாஸ்க்கு பேர் போட்டு தான் இருக்கு. வீடியோஸ்ல பேர் போட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? டவுட் ஃபோர்வர்ட் பண்ணி சரிதானே டவுட்டான இடங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. இந்த விசை கிளாஸ் ஃபுல்லா இருக்கு. கட்டாயம் அதை பாரு. ஏன் விசை உனக்கு தெரிஞ்சிருக்கணும்? ஏன் ஹைட்ரோலிக்ஸ் படிக்கும் போது விசை தெரிஞ்சிருக்கணும். இப்ப அடுத்து பெர்னோலியின் கோட்பாடு படிக்க போறோம் அடுத்த கிளாஸ்ல. அப்ப பிளான் எப்படி மேல போகுது கீழே போகுது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது விசை தெரியணும். விசை சமநிலை தெரியணும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிதானே? பென் டிரைவ் இருந்தா கொண்டு வாங்க. நான் அதை போட்டு தரேன் வீடியோஸ். சரிதானே? எத்தனை ஜிபி இருக்குன்னு தான் பிரச்சனை.
சரிதானே? அவ்வளோத்தையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து ஆன்லைன் ஸ்டோரேஜ் இல்லாதனால எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால லிங்க் அனுப்ப இயலாது. லிங்க் அனுப்புறதுனா லேசு. ஆன்லைன் ஸ்டோரேஜ் இல்லாதனால அவ்வளோதையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டேன். இனி லிங்க் கிரியேட் பண்ணி அனுப்ப இயலாது. சரியா? வேணா பென்ட்ரைவ் கொண்டு தான் போட்டு தரேன். ஓகே ரைட். கியூ என்னது? கியூ ரிட்டர்ன் ஸ்ப்ரிங். கியூ வந்து ரிட்டர்ன் ஸ்ப்ரிங். இந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வந்து பிஸ்டனை உள்நோக்கி இழுக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வந்து பிஸ்டனை என்ன செய்யும் சொன்னா உள்நோக்கி தான் இழுக்கும். சரியா? ரைட். எஸ் என்னது? எஸ்ஸும் டஸ்ட். எஸ்ஸும் என்னது? ஆயில் சீல். இந்த இடத்துல வந்திருக்கணும். இது டஸ்ட் பூட். சரியா? அதெல்லாம் போடப்படல. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முன்னுக்குள்ளது டஸ்ட் பூட். முதல்ல இருக்கிறது டஸ்ட் பூட், அடுத்து பிஸ்டன், அடுத்து ஆயில் சீல், அடுத்து ரிட்டர்ன் ஸ்ப்ரிங். இப்படிதான் ஆர் இருக்கா? எங்க இருக்கு? ஆர் தான் இந்த சேம்பர். இதுகளுக்கு தான் என்ன செய்யும்? ஆயில் வந்து அதுகளுக்கு தான் நிறையும். அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்ல தான் வந்து என்ன செய்யும்? ஆயில் வந்து உங்களுக்கு நிறையும். சரிதானே? நீங்க சிலிண்டர்னு எழுதுனா கூட ஓகே தான். உருளை, ஒரு உருளை வடிவத்துல தானே இருக்கும். அதுகளுக்கு வந்து ஆயில் நிறையும். ரைட். அப்ப மேற்படி அமைப்பின் பாகங்களை பெயரிடுக. பெயர்ச்சாச்சு. திரவ தடுப்பு தொகுதியில் சக்கர உருளை எங்கனம் பங்களிப்பு செய்கின்றது என விளக்குக. சக்கர உருளை எங்கனம் பங்களிப்பு செய்கின்றது என விளக்குக. சரிதானே? ரைட். சக்கர உருளை எப்படி வேலை செய்யுது? எப்படி வேலை செய்யுது? சக்கர உருளை எப்படி வேலை செய்யுது? தலைமை உருளையிலிருந்து நாங்க தலைமை உருளையில உள்ள மிதி அழுத்தும் பொழுது தலைமை உருளையில் உள்ள முசலம் அழுத்தப்பட்டு தலைமை உருளையில் உள்ள எண்ணெய்க்கு அழுத்தத்தை வழங்குகிறது. எண்ணெய் நெருக்கப்படுவதால அது நெளிக்குழாய் வழியாக அசைந்து உருளையை அடைகிறது. உருளையை அடைகிறனால என்னது? சில்லு உருளையில உள்ள முசலங்கள் வெளிநோக்கி தள்ளப்பட்டு தடுப்பு இலாடங்களை விரிக்கிறது. என்னது? தள்ளி விரிக்கிறது. விரிக்கிறதுனால தடுப்பு சாத்தியப்படுகிறது. சரிதானே? அந்த விஷயத்தை எழுதினீங்கன்னா சரி. ஓகே ரைட். பாப்பமே செஞ்சா கல்லாட்டுவை.
சரியா? நீங்க கேள்வி செஞ்சிருந்தீங்கன்னா நான் சொல்லும் போது இன்னும் கிளியர் ஆயிடும். சரிதானே? அதனால அநேகமா ஒரு 99% 2 பேர் தான் செய்யல. அங்கிட்டு பாக்கலன்னா சரி வேற கேள்வி. இப்ப நான் பார்த்தது வரைக்கும் 2 பேர் தான் செய்யல, 2 3 பேர். சரிதானே? ஆகவே ரொம்ப நல்லோம். இந்த மாதிரி மத்த கேள்வியையும் தேடி செய்யுங்க. தேடி செய்யும் போது டிஸ்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லோம். நிறைய பேர்ட்ட ஐடியா சேரும் போது நமக்கு டக்குன்னு விளங்கும். சரிதானே? குரூப்பா சரி டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க. ஓகே ரைட். கதைகிறத நிப்பாட்டு. ஏய், திரவ தடுப்பு தொகுதியில் மேலதிக தடுப்பிற்காக வெற்றிட வலுத்துணை பயன்படுத்தப்படும் விதத்தை விளக்குக. வெற்றிட வலுத்துணை. வெற்றிட வலுத்துணையை நாங்க சொல்லுவோம் vacuum assisted brake. சரிதானே? வெற்றிட வலுத்துணையை நாங்க எப்படி சொல்லுவோம் சொன்னா vacuum. சரியா? ரைட். vacuum assisted. அதாவது வாகனத்துக்கு வலு உதவி தடுப்புகள் இருக்கு, வலு தடுப்புகளும் இருக்கு. பிரேக்கை நாங்க எடுத்தோம் சொன்னா பிரேக்கை நாங்க வகைப்படுத்தலாம். முதலாவது மெக்கானிக்கல் பிரேக், ரெண்டாவது ஹைட்ரோலிக் பிரேக், அடுத்தது பவர் அசிஸ்டட் ஹைட்ரோலிக் பிரேக். இந்த பவர் அசிஸ்டட் ஹைட்ரோலிக் பிரேக்கை திருப்பி 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஏர் அசிஸ்டட் ஹைட்ரோலிக் பிரேக், இன்னொன்னு என்னது வேக்யூம் அசிஸ்டட் ஹைட்ரோலிக் பிரேக். இது இல்லாம பவர் பிரேக்ஸ். அப்ப பவர் அசிஸ்டட் பிரேக்ஸ் வேற, பவர் பிரேக்ஸ் வேற. சரியா? இந்த பவர் பிரேக்ஸ் தான் நாங்க என்ன செய்வோம், ஒரு கம்ப்ரஸரால என்னது வழியை கொண்டு போய் ஒரு இடத்துல நெருக்கி அந்த வழியை திறக்கிறதுனால ஆக்டிவ் ஆகிறது பவர் பிரேக். பவர் அசிஸ்டட் பிரேக் வந்து அது ஒரு ஹைட்ரோலிக் பிரேக். அதுக்கு மேலதிக வலு ஒன்று அது வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணி. அப்ப இந்த ரெண்டையும் இப்ப பார்த்துக்கணும். ரெண்டையும் பார்த்துட்டோம்னா கிளியர் ஆயிடும். ரைட். ஒரு ஹைட்ரோலிக் பிரேக் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுல ஒரு மாஸ்டர் சிலிண்டர் இருக்கும். மாஸ்டர் சிலிண்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரிதானே, அது சிங்கிள் மாஸ்டர் சிலிண்டரா இருக்கலாம் அல்லது டெண்டம் மாஸ்டர் சிலிண்டரா இருக்கலாம். டெண்டம் மாஸ்டர் சிலிண்டர்னா முன்னுக்கு தனியா ஒரு பிரேக்கிங் சிஸ்டத்தை வச்சிருக்கோம், பின்னுக்கு தனியா ஒரு பிரேக்கிங் சிஸ்டத்தை வச்சிருக்கோம். அப்ப இது ஒரு மாஸ்டர் சிலிண்டர். மாஸ்டர் சிலிண்டரோட நாங்க எதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா தடுப்பு மிதியை பயன்படுத்துவோம். இந்த இடத்துல இருக்கிறது என்னது அப்படின்னு சொன்னா பிஸ்டன். பிஸ்டனோட சேர்த்து என்ன செய்யும் சொன்னா இந்த இடத்துல ஒரு ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கோட சேர்த்து இந்த இடத்துல ஒரு என்ன இருக்கும், ஒரு ஹார்ஸ் மூலமாக வரக்கூடிய எண்ணெய் வந்து என்ன செய்யும் சொன்னா ஒன்னு டிஸ்க் பிரேக்கு போகலாம் அல்லது ட்ரம் பிரேக்கு போகலாம். இப்போ முதல் ட்ரம் பிரேக் பார்த்தனால டிஸ்க் பிரேக் பார்ப்போம். டிஸ்க் பிரேக்ல இருக்கக்கூடிய அமைப்பினுடைய பெயர் கேலிப்பர். சரிதானே? டிஸ்க் பிரேக்ல இருக்கக்கூடிய அமைப்பினுடைய பெயர் என்ன? கேலிப்பர். தமிழ் பெயர் வந்து இடுக்கி, தடுப்பு இடுக்கி. இந்த தடுப்பு இடுக்கியில உள்ளுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு முசலம் இருக்கும். சரிதானே? முசலம் இருக்கக்கூடிய இடத்துல நடுவுல டிஸ் இருக்கும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா சாரதி இங்க தடுப்பை அழுத்துகின்ற பொழுது இது வழியாக வரக்கூடிய இந்த விசை, இதை பத்தி நாங்க நீங்க படிச்சோம். இங்க விசை எவ்வளவு கொடுத்தா இங்க எவ்வளவு வரும், ஞாபகத்துல இருக்குதா? இந்த விசை காரணமாக இந்த எண்ணெய் நெருக்கப்பட்ட எண்ணெய் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த குழாய் மூலமாக வந்து இங்க ஒரு பிரஷரை ஏற்படுத்தும். பிரஷரை ஏற்படுத்துறதுனால பிஸ்டன் உள்நோக்கி நகரும். இந்த பிஸ்டனுக்கு மேல வச்சிருக்க பிரேக் பேட், தட்டையா இருந்தா பேட், இப்படி ரவுண்ட் ஷேப்ல இருந்தா அது பிரேக் ஷூ. அப்ப இது பிரேக் பேட். பிரேக் பேட நெருக்கும். இந்த பிரேக் பேட் டிஸ்ஸோட என்ன செய்யும் சொன்னா உராய்வடைவதன் காரணமாக டிஸ்ல இருக்கக்கூடிய இயக்க சக்தி வெப்ப சக்தியாக மாற்றப்படுறதுனால பிரேக் அப்ளை ஆகும். அப்ப தடுப்பு விட்டு வேலை என்னது அப்படின்னு சொன்னா வாகனத்தினுடைய இயக்க சக்திய என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உராய்வினூடாக வெப்ப சக்தியாக மாற்றுவதால விளங்குச்சா, வாகனத்தினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது மிக குறுகிய தூரத்தில் வாகனத்தை நிறுத்தும் துணையுறுப்பு தடுப்பு. இல்லையா தானே?
அப்ப இந்த பிரேக்குக்கு மேலதிகமாக ஒரு பவரை தர்றது அசிஸ்டட் பிரேக், பவர் அசிஸ்டட் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பவர் அசிஸ்டட் பிரேக்ல முதலாவது என்னது அப்படின்னு சொன்னா ஏர் ரெசிஸ்டன்ட் பிரேக். ஏர் ரெசிஸ்டன்ட் பிரேக் எப்படி வேலை செய்யுதுன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா சர்வோ பூஸ்டர் அப்படின்னு ஒண்ணு போடுவோம். சர்வோ பூஸ்டர் சரிதானே, முன்னாடி ஒரு பூஸ்டர் ஒன்று இருக்கும், அதனுடைய பெயர் வந்து சர்வோ பூஸ்டர். இந்த சர்வோ பூஸ்டருக்கு முன்னாடி ஒரு சின்ன வேல்வ் ஒன்று இருக்கும், அந்த வேல்வினுடைய பெயர் பொப்பெட் வேல்வ். இந்த பொப்பெட் வேல்வ், இந்த இணைப்பு அப்படியே இந்த பொப்பெட் வேல்வ் வழியாக என்ன செய்யும் சொன்னா, இந்த பொப்பெட் வேல்வ் வழியாக என்ன செய்யும் சொன்னா பிரேக் பெடலுக்கு இது போகும். சரியா, ரைட். இது என்ஜின் சரிதானே, இது என்ஜின். ஓகே, இப்போ என்ஜின் இயங்கும் போது என்ஜினோட இணைப்புல சரிதானே, என்ஜினோட இணைப்புல ஒரு பெல்ட் மூலமாக நாங்க என்ன செய்வோம் சொன்னா ஒரு கம்ப்ரஸரை இயக்கும். என்னத்தை இயக்குவோம்னு சொன்னா ஒரு கம்ப்ரஸரை இயக்கும். கம்ப்ரஸரை இயக்கும் போது கம்ப்ரஸர் வேலை என்னது அப்படின்னு சொன்னா சூழலில் உள்ள வழியை உறிஞ்சி அது என்ன செய்யும், காணிங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் முடிஞ்சனால எலக்ட்ரானிக்ஸ் பிராக்டிக்கலா நான் செய்ய சொல்லியிருக்கிறேன். அப்ப எத்தனை நாள் போவேனா, எப்படியும் 5-6 நாள் போவேனா ஒரு பிராக்டிக்கல் செய்ய. லாஜிக் கேட் முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிக்கல லாஜிக் கேட். வீட்டுக்கு ஓட சொல்லிடுறேன். ஐயோ, ரைட். லாஜிக் கேட் செய்யாதாக்கள் கையை வைத்துங்க. பிராக்டிகலை கம்ப்ளீட் பண்ணணும். பிராக்டிகலை கம்ப்ளீட் பண்ணாட்டி எலக்ட்ரானிக்ஸ் விளங்காது. நீங்க பிராக்டிகல் செய்யும் போதே எலக்ட்ரானிக்ஸ் ஐடியா வந்துடும். சரியா, செஞ்சு பாருங்க, அன்னைக்கு தெரியும். பிராக்டிகல் செய்யும் போதே எலக்ட்ரானிக்ஸ் ஐடியா வந்துடும். முதல்ல வந்து லாஜிக் கேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஜிக் கேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 16 பேர் என்ன செய்யலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்ப டிலக்ஷனும் தனபாலன் என்னவும் என்னது, லாஜிக் கேட், டிரான்சிஸ்டர் சுவிட்சிங், டிரான்சிஸ்டர் ஆம்ப், ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர், அதே மாதிரி ஆசிலோஸ்கோப்ல உள்ள அவ்வளவு பிராக்டிகலை செய்வாங்க. சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, சரிதானே, மேடை அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரு குரூப் ஃபுல்லா போடுவோம். சரி பாப்போம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க சொன்னா 16 பேரா நீங்க ஒரு குரூப்பா பேர் கொடுங்க. நாளைக்கு வரக்கூடிய ஆட்கள் வந்து பிராக்டிகலா செய்யுங்க. 3 to 5 தயவு செஞ்சு பிராக்டிகலுக்கு எனக்கு கால் அடிக்காத, டிரெக்ஷனுக்கு கால் அடி, இல்லாட்டி தனபாலுக்கு கால் அடிங்க. கால் அடிச்சு அவங்ககிட்டே கதைச்சி குரூப் ஆகி வந்து செஞ்சுட்டு போயிடும். எனக்கு தயவு செஞ்சு கால் அடிக்காது. சரியா, ஏதாச்சும் டவுட் இருந்தா மட்டும் எனக்கு மெசேஜ் கொடுங்க, சொல்லிடுறேன். சரியா, ரைட். டீலு அப்படியே பேர் எழுதிடுங்க. ஓகே, கவனி. ரைட், கவனிங்க. இங்க இப்ப என்ஜின் சுத்துறதால இந்த கம்ப்ரஸர் சுத்தும். கம்ப்ரஸர் என்ன செய்யும் சொன்னா, தம்பி கவனிங்க, இங்க கம்ப்ரஸர் என்ன செய்யும் சொன்னா ஒரு ஏர் ஃபில்டருக்கு ஜாயிண்ட் ஆயிரும். ஏர் ஃபில்டர் கம்ப்ரஸர் சுத்த சுத்த கம்ப்ரஸர் சுத்த சுத்த சூழலினுள் இவ்வளவு நேரம் பேசாம தானே இருந்த, ரைட். சூழலில் உள்ள வழியை கம்ப்ரஸர் உறிஞ்சி என்ன செய்யும் சொன்னா ஒரு டேங்க்ல ஸ்டோர் பண்ணும். சூழலில் உள்ள வழிய கம்ப்ரஸர் உறிஞ்சி ஒரு டேங்க்ல ஸ்டோர் பண்ணும். டேங்க்ல ஹை பிரஷர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்ப நாங்க இந்த இணைப்பை இந்த இடத்துக்கு வழங்கிடும். இப்ப டிரைவர் வந்து சரிதானே, காணிங்க, இந்த அமைப்பினுடைய பெயர் விதானம். விதானம், சரியா?
இப்ப டிரைவர் வந்து பிரேக் பெடலை அழுத்தும் போது இந்த பொப்பட் வேல் ஓபன் ஆகி இங்கன இருக்கக்கூடிய வழியை இதுக்கு அனுமதிக்கும். அப்ப வழி இந்த இடத்துல போயிட்டு நிறைஞ்சி வழி இங்க போயிட்டு நிறைஞ்சி வழி என்ன செய்யும் சொன்னா அந்த டயாபிரத்துக்கு விதானத்துக்கு ஒரு விசையை வழங்கும். அதன் காரணமாக விதானம் தள்ளுகை அடையும். டிரைவர் அழுத்துற விசைக்கு மேலதிகமாக விதானமும் சேர்ந்து தள்ளி இந்த பிஸ்டனை அதிக விசையோட தள்ளும். பிஸ்டனுக்கு அதிக விசை கிடைச்சா என்ன செய்யும்? எண்ணெய் நெருக்கப்பட்டு அதிக பிரேக்கிங் பவர் வாகனத்துக்கு கிடைக்கும். இந்த பிரேக்குக்கு பவர் அசிஸ்டட் ஏர் அசிஸ்டட் ஹைட்ரோலிக் பிரேக் சொல்லுவோம். இதுக்கு என்ன பேர்? ஏர் அசிஸ்டட் ஹைட்ரோலிக் பிரேக். அதாவது ஏர் இந்த ஹைட்ரோலிக் பிரேக்கை இயக்குறதுக்கு அசிஸ்ட் பண்ணுது, உதவி செய்யுது. அதன் காரணமாக இதுக்கு என்ன பிரேக்? ஏர் அசிஸ்டட் ஹைட்ரோலிக் பிரேக். சரியா? யாருக்காச்சும் டவுட் இருந்தா அந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு விளங்குச்சு கிளியரா? டவுட் யாருக்காவது இருக்கா? இங்க ஒரு ரிலீஃப் வேல் இருக்கும். சரியா? தம்பி தனபால் டிலக்ஷன் உங்க 2 பேரோட கதைக்கிறவங்க தவிர மத்தவே கதைக்காது. கவனி. சரியா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ரைட். இது ஏர் அசிஸ்டட் ஹைட்ரோலிக் பிரேக். இது சரிதானே? இந்த சிட்டி ரைடர் பஸ் இந்த மாதிரி சின்ன பஸ்ஸஸ்ல இது பயன்படுத்துறாங்க. சரிதானே? சின்ன லோரி சின்ன பஸ்ல பயன்படுத்துறாங்க இந்த பிரேக். இன்னொரு பிரேக் இருக்கு, vacuum assisted hydraulic brake. இந்த vacuum assisted hydraulic brakeல முன்னாடி ஒரு vacuum booster ஒன்று இருக்கும். கிளியர் தானே? முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு vacuum booster ஒன்று இருக்கும். இந்த vacuum booster வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரைட், இந்த வேக்யூம் பூஸ்டர்களுக்கு திருப்பி விதானம் இருக்கும் முதல்ல மாதிரி. இங்க பிரேக் பெடல் இருக்கும். சரியா? பிரேக் பெடல் இருக்கும். ஓகே, இந்த பிரேக் பெடலோட சேர்த்து இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் சிலிண்டர் இருக்கும் முதல்ல மாதிரி. இந்த மாஸ்டர் சிலிண்டருக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு? ஒரு ரிசர்வியர் டேங்க். இந்த ரிசர்வியர் டேங்க்ல தான் நாங்க என்ன செய்வோம்? எண்ணெயை ஊத்தி வச்சிருப்போம். இந்த ஆட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக் பெடலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டேங்க் ஒன்று இருக்கும். அந்த டேங்க் பேர் தான் ரிசர்வியர் டேங்க். அந்த ரிசர்வியர் டேங்க் விட்டு பிரதானமான நோக்கம் என்னது அப்படின்னா என்ன நோக்கம்? அதாவது அந்த பிரேக்குக்கு தேவையான எண்ணெயை அந்த ரிசர்வியர் டேங்க்ல இருந்து பெற்றுக்கொள்ளும். எண்ணெய் குறையும். எண்ணெய் குறையுமா குறையாதா? ஏன் எண்ணெய் குறையும்? ஏன் எண்ணெய் குறையும் சொல்றேன், கவனி. எண்ணெய் வந்து ஆவியா கதைக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க தம்பி. எண்ணெய் வந்து ஆவியாகியோ அல்லது சூழலுக்கு வெளியே போயோ எண்ணெய் குறையாது. பிரேக் தேய்றதுனாலதான் எண்ணெய் குறையும். பிரேக் தேய்றதுனால எப்படி எண்ணெய் குறையுதுன்னு பார்ப்போம். சரிதானே? பிரேக் தேஞ்சாதான் எண்ணெய் குறையும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இதுதான் மாஸ்டர் சிலிண்டர். சரியா? இந்த மாஸ்டர் சிலிண்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா பிரேக் ஷூ கனெக்டடா இருக்கும். இந்த பிரேக் ஷூக்கு மேல பிரேக் லைனர், இதுதான் பிரேக் லைனர். சரியா? பிரேக் ஷூக்கு மேல பிரேக் லைனர். ஓகே, அப்ப இதுல ஒரு ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் இருக்கும். இதுல ஒரு ரிட்டர்ன் ஸ்ப்ரிங். சரியா? இது ட்ரம் இருக்காது. சரியா? பயங்கர ட்ரம். சரி, பரவாயில்ல. இப்ப இங்க இருந்து இந்த ஹார்ஸ் வந்து இங்க கனெக்டடா இருக்கு. அப்படிதானே? அப்ப இத பத்தி படிச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு முசலம் இருக்கும். முசலம் இதை வெளிநோக்கி தள்ளும். இது உள்ளுக்கு ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் இருக்கும். அது இல்லாம ஆயில் சீல் இருக்கும், டஸ்ட் பூட் இருக்கும். கிளியர் தானே?
ரைட். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா பிரேக் அப்ளை பண்றாரு. பிரேக் அப்ளை பண்ணோன்னே இந்த பிரேக் லைனர் என்ன செய்யும் சொன்னா ட்ரம்மோட உரசும். உரசுனா தேயும். தேய 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 நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பைக்ல எல்லாம் பாருங்க பிரேக் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பின்னுக்கு ஒரு நட்டு ஒண்ணு வச்சிருக்கான். அந்த மாதிரி கார்ல எல்லாம் பிரேக் அட்ஜஸ்டர் ஒன்று இருக்கும் உள்ளுக்கு. அப்ப தேய தேய அழுத்துற அளவு கூடிடும். அப்படித்தானே? தேய 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 அழுத்துற அளவு கூடும். அப்ப நீங்க கேரேஜுக்கு கொண்டு போனீங்கன்னு சொன்னா இது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இது என்ன செய்வாங்க, இது இன்னும் தங்கச்சி என்ன தங்கச்சி பிரச்சனை, ஏன் கூப்பிட்டீங்க நீங்க? பிராக்டிகலுக்கு நேம் போடு. சரி, கழிச்சு முடிச்சிருங்க டக்குனு. ரைட். கவனி. இப்ப பிரேக் லைனர் வந்து தடிப்பமா இருக்கு. நான் சொல்றேன் இல்லைங்கதா, பிரேக் லைனர் எப்படி இருக்கு? தடிப்பமா இருக்கு. இப்ப இந்த பிரேக் லைனர் வந்து என்ன செஞ்சிருச்சு? சின்னதாயிருச்சு. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த அட்ஜஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டனோட இந்த பிஸ்டன் இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துடும். பிஸ்டன் வெளியே வந்தோட இங்க இடம் ஒண்ணு வரும் தானே, உருவாகும் தானே. பிஸ்டன் வெளியே தள்ளி நிப்பாட்டா இடம் உருவாகும். அந்த இடத்துக்கு இங்க உள்ள ஒயில் எல்லாம் வந்தோடனே இந்த ஒயில் கீழே இறங்கும். கிளியரா? அப்ப பிரேக் ஒயில சும்மா சும்மா ஊத்தக்கூடாது. பிரேக்கை நீங்க புதுசா போட்டோன்னே பிரேக் ஒயில வந்து மேக்சிமத்துக்கு வைப்போம். அந்த மட்டம் ஒண்ணு காட்டியிருக்கோம், மேக்சிமம் மினிமம். பிரேக் தேய 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 ஒயில் குறைஞ்சி மினிமத்துக்கிட்ட வரும். மினிமத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா கீழே பிரேக் பேட் தேஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப பிரேக் பேட ஒவ்வொரு முறையும் கழட்டி பார்க்க இயலாது தானே. பிரேக் பேட நாங்க டயரை கழட்டி பார்த்துட்டு இருக்க இயலாது. இப்ப பிரேக் பேட் எவ்வளவு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த ஒயில் மட்டத்தை தான் பார்க்கணும். நம்மள நிறைய பேர் என்ன செய்யறது, பிரேக் ஒயில வாங்கி ஆட்டோல வச்சுக்கிட்டே சுத்துறது. சரியா? அல்லது காரா இருந்தா கார்ல வச்சுக்கிட்டே சுத்துறது. இப்ப என்ன நடக்கும்? அது ரிப்பேர் இருந்தா பிரச்சனை இல்லை. என்ன நடக்கும்? ஒயில குறைஞ்சோன்னா கொஞ்சம் ஊத்திட்டோம். சரியா? சில வேலை கீழே அந்த பிரேக் பேட் தேஞ்சிருச்சுன்னா கண்டுபிடிக்க இயலாது. விளங்குச்சா? அப்ப அந்த ஒயில வந்து அடிக்கடி ஊத்துறது இல்ல. எப்ப ஒயில் ஊத்தணும்? எப்ப ஒயில் ஊத்தணும்? பிரேக் பேட புதுசா போடும் போது மேக்சிமத்துக்கு வச்சு விட்டுறணும். பிரேக் பேட் தேய 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 அது என்ன செய்யுச்சுன்னா குறைஞ்சு மினிமத்துக்கு வரும். சரியா? நானுமே வச்சிருந்தேன் கார்ல பிரேக் ஒயில். நானுமே வச்சிருந்தேன் ஒரு சேஃப்டிக்கு. சில வேலை ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்தேன். ஊத்துனா இல்ல, நிறைய பேர் வச்சிருப்பாங்க சரிதானே. ஆனா உண்மையா அப்படி செய்யக்கூடாது. சரியா? பிரேக் ஆயில் குறைஞ்சா நாங்க அந்த குறைஞ்சது ஊத்துறது இல்லை. மினிமத்துக்கு வந்த பிறகு நாங்க என்ன செய்வோம்? பிரேக் பேட செக் பண்ணுவோம். செக் பண்ணி பிரேக் பேட் நல்லா இருக்குமா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஊத்தி விடணும். சும்மா நாங்க என்ன செய்யக்கூடாது, அதை ரீஃபில் பண்றது இல்லை. ஓகே, எத்தனை பேர்த்துக்கு விளங்குது? ஆனா நான் வேக்யூம் பூஸ்டரை படிப்பிக்கல இன்னும். வேக்யூம் பூஸ்டர்ல என்ன செய்யும் அப்படின்னா, கதைக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. வேக்யூம் பூஸ்டர்ல என்ன செய்யும்னா, இது என்ஜின். என்ஜின்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்லெட் போட்டிருக்கும், ஒரு எக்ஸஸ் போட்டிருக்கும். சரியா? இது பிஸ்டன். ஓகே. இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இதுல இருந்து இதுக்கு ஒரு ஹார்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப என்ஜின் வேலை செய்யும் போது இது சூழலில் உள்ள வலியை உறிஞ்சுகின்ற அதே வேளையில என்ஜின்ல வேக்யூம் பூஸ்டர்ல இருக்கக்கூடிய இந்த வலியை உறிஞ்சதுனால இங்க என்ன உருவாகும்னு சொன்னா வெற்றிடம் உருவாகும். வெற்றிடம் உருவாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் போத்தல் எடுத்து அந்த பிளாஸ்டிக் போத்தல்ல இருக்கக்கூடிய வலியை எல்லாம் உறிஞ்சினீங்கன்னு சொன்னா பிளாஸ்டிக் போத்தல் அப்படி சுருங்கும். ஏன் சுருங்குது? சூழலில் உள்ள வலி அந்த வெற்றிடத்தை நோக்கி வர எத்தனைக்கும் பொழுது ஒரு ஒரு விசையை வழங்கும். விசையை வழங்கும் போது அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? உள்ளுக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த என்ஜின் வேலை செய்யும் போது இங்க இருக்கக்கூடிய வழியெல்லாம் என்ஜினுக்கு ஓடிடும். ஓடனோட இந்த இடத்துல வெற்றிடம் உருவாகும். இங்க ஒரு பொபெட் வேல்வை போட்டு வச்சிருக்கேன். என்ன உள்ள வேல் பேர் என்னது? பொபெட் வேல். இப்ப என்ன செய்யும் அப்படின்னா, டிரைவர் இது பிரேக் பெடலை அழுத்தும் போது
பப்பட் வேல் ஓபன் ஆகி என்ன செய்யும் சொன்னா பப்பட் வேல் ஓபன் ஆயிரும். அப்ப சூழலில் உள்ள வழியெல்லாம் என்ன செய்யும் சொன்னா இந்த பப்பட் வேல் வழியா போயிட்டு இந்த விதானத்தை அழுத்தும். ஏன் விதானத்தை அழுத்துது? அதுக்கு அந்த பக்கம் என்னது? அந்த பக்கம் வெற்றிடம். அப்ப வெற்றிடத்தை நோக்கி சூழலில் உள்ள வழி போக பார்க்கும். ஆனா விதானம் மறைச்சிருக்கிறதுனால விதானத்துக்கு அந்த தள்ளுகை விசையை அது வளர்க்கும். அப்ப டிரைவர் பிரேக் பெடலை அழுத்துற சேம் டைம் விதானமும் ஒரு தள்ளுகை விசையை வழங்குறதுனால டிரைவர் அழுத்துற விசைக்கு மேலதிகமாக விதானத்துல இருந்தும் சக்தி கிடைக்கும், விசை கிடைக்கும். அந்த அதிக விசையால முசலம் இன்னும் நல்லா அழுத்தப்பட்டு பிரேக்கிங் பவர் கூடும். அப்ப இது வெற்றிட வலு உதவி தடுப்பு. மேல நாங்க பார்த்தது என்ன தடுப்பு? வழி வலு உதவி தடுப்பு. வழியின் மூலமாக வலு உருவாக்கப்படுது. இது வெற்றிடம் மூலமாக வலு உருவாக்கப்படுது. சரியா? ரைட். இல்ல இது ஏதாச்சும் டவுட்டா இருந்தா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? இது ஏற்கனவே கொப்பியில நோட் இருக்கும். சரிதானே? ஆகவே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த வேல் பேர் என்னது? பொப்பெட் வேல். அதை மறந்துடுவீங்க. விதானம். சரிதானே? பாவை வாழ்வேனா? சதி இருக்காரா? போயிட்டாரா? ஓகே, கவனிங்க. இது கிளியரா? பயன்படுத்தும் விதத்தை விளக்குக. அந்த டயக்ராம சின்னதா வரைஞ்சி எப்படி எழுதுவீங்க? என்ஜின் தொழிற்படும் பொழுது என்னது? என்ஜின் தொழிற்படும் போது என்ன செய்யும்? வெற்றிட எழுப்பியில் வெற்றிடம் ஏற்படுத்தப்படும். சாரதி தடுப்பு மிதியை அழுத்தும் பொழுது பாவை வாழ்வு திறந்து விதானத்திற்கு என்ன செய்யும்? விதானத்தில் அமுக்க வேறுபாடு ஏற்படுத்தும். எனவே சூழலில் உள்ள வழி விதானத்தை அழுத்துவதனூடாக என்ன செய்யும்? சாரதி வழங்கும் விசைக்கு மேலதிக விசை ஒன்று தடுப்பிற்கு பெறப்படும். எனவே தலைமையில் உள்ள தலைமை உருளையின் முசலம் அதிக விசையோடு அழுத்தப்படுவதால் தடுப்பு விசை அதிகம். அப்ப இது வாகனங்கள்ல பயன்படுத்துறோம். இந்த ரெண்டு சிஸ்டத்திலயுமே உள்ள பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா, நீங்க என்ஜினை ஆஃப் பண்ணிட்டு வெஹிக்கிள உடையலாம். ஏன்? மேல உள்ள என்ஜின் ஆஃப் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க இதை அழுத்துறதுக்கு தேவையான சக்தி கிடைக்காது. அப்ப என்ஜினை ஆஃப் பண்ணிட்டு வாகனத்தை நியூட்டன்ல ஓட்டினீங்கன்னு சொன்னா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இதுலயும் அதேதான். கார்ல எல்லாம் என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா பிரேக்கே பிடிக்காது, பிரேக் அப்ளை ஆகாது. அப்ப என்ன செய்யணும்? என்ஜின் கட்டாயம் ரன்னிங்ல இருக்கணும். என்ஜின் ரன்னிங்ல இல்லாம வாகனத்தை ஓட்டவே இல்லாது, பிரேக் ஃபெயிலியர் ஆகும். சரிதானே? ரைட். ஓகே, அப்ப இது சரி. கதைக்காங்க போதுமா?
ரைட். முத கவனி, முத கதைக்காத. இன்னும் 3 மாசம் தான் எக்ஸாம் இருக்கு. அத நல்லா விளங்கிக்கிங்க. நீங்க நினைக்கிறீங்க 3 மணி ஆச்சு அப்ப கிளாஸ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன். நான் கிளாஸ் நிப்பாட்டு வெளில நான் போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கிளாஸ் செய்யறதுனால உனக்கு நன்மைக்காக தான் கிளாஸ் செய்யணும். விளங்குச்சா? அது உணராத வரைக்கும் ஒண்ணுமே செய்யலாது. கேள்வி செய்யாதவன் அல்லது டைம் லேட் ஆகுதுங்கிறவன் எழுப்பி போகலாம். நான் அடுத்த கேள்வியை முடிச்சிடுவேன். சத்தனை இன்னைக்கு அடுத்த கேள்வியை முடிக்கணும். இல்லாட்டி நம்ம பத்தாது, டைம் பத்தாது. என்னது ஆட்டோமொபைல் செய்யணும், மற்ற சிவில் எலக்ட்ரிக்கல் செய்யறதுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அநேகமா செஞ்சுட்டோம் நிறையா, கொஞ்சம் செய்ய இருக்கு. அப்ப நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி செஞ்சோம்னா தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா ஒண்ணு வரும். சத்தனை ரைட். பொறிமுறை தடுப்பிற்கும் திரவ தடுப்புக்கும் இடையிலான ஒப்பீடுகள் நான்கினை தருக. பொறிமுறை தடுப்புல வலு இழப்பு ஏற்படும், உராய்வு காரணமாக வலு இழப்பு ஏற்படும். திரவ தடுப்புல வலு இழப்பு குறைவுன்னு எழுதணும். இல்லை இல்ல, அதுல வலு இழப்பு இருக்கு, ஆனால் மிக குறைவு. தடுப்பு விசையை அதிகரித்து பெற்றுக்கொள்ள முடியுமா? எதுல? பொறிமுறை தடுப்புல தடுப்பு விசையை அதிகரிக்க இயலுமா? இயலாது. ஆனா நீரியல் தடுப்புல பாஸ்காலின் விதிப்படி தடுப்பு விசையை அதிகரிக்கலாம். எதுல சத்தம் வரும்? பொறிமுறை தடுப்புல சத்தம் வரும், திரவ தடுப்புல சத்தம் வராது. சத்தனே சத்தம் வராது. உராய்வு வந்து புறக்கணிக்கத்தக்க மாதிரி இருக்கிறதுனால சத்தம் என்ன செய்யாது, வராது. வேற பார்க்கிங் பிரேக். ரைட். இது வந்து பொறிமுறை தடுப்பு. பார்க்கிங் பிரேக்ல பொறிமுறை தடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். சத்தனே நீங்க இத பார்க்கிங் பிரேக் இருக்கு தானே, எமர்ஜென்சி பிரேக்கு பாருங்க, என்னது கேபிள் போட்டு தான் வச்சிருப்பாங்க. கார்ல எல்லாம் பார்க்கிங் பிரேக் வந்து கையால இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப வர கார்ல எல்லாம் எப்படி இருக்கு, கால்ல ஃபுட் பிரேக்கா வருது. அப்ப ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கேபிள் மூலமா தான் இருக்கும். ஆனா சர்வீஸ் பிரேக் வந்து ஹைட்ரோலிக்கா தான் இருக்கும். சரிதானே? ஹேண்ட் பிரேக்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? பொறிமுறை தடுப்பு தொகுதியின் முக்கிய கூறான தடுப்பு பாதத்தின் தொழிற்பாட்டினை தருக. பாவம்னு இருக்கு, பாதத்தின் தொழிற்பாட்டினை விவரிங்க. தடுப்பு பாதத்தோட தொழிற்பாடு என்னது? அதுலதான் பிரேக் லைனர் இருக்கும். ஆகவே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, என்னது, சில்லு உருளையிலிருந்து சில்லு உருளை வந்து முசலம் அழுத்தப்படும் போது தடுப்பு பாதம் வந்து என்ன செய்யும் சொன்னா விரிவடையும். தடுப்பில் ஆடம் விரிவடைகிறதுனால அந்த தடுப்பின் ஆடத்தினுடைய மேற்பகுதியில உள்ள தடுப்பு போர்வை தான் என்ன செய்யும், பிரேக்கை அப்ளை பண்ண வைக்கும். தடுப்பு போர்வை பிரேக்கை அப்ளை பண்ண வைக்கும். தடுப்பு போர்வை எது, பாதம் எதுன்னு தெரியாதவங்க கை வைத்து பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும். ரைட். அப்ப பிரச்சனை இல்லை. ரைட். கவனி, 2 கேள்வி பார்ப்போம். இந்த பிரேக்னா இப்ப பிரேக் ஃபுல்லா விளங்கப்படுத்திட்டாங்க. திருப்பி வார பிரேக்கு விளங்கப்படுத்த மாட்டேன், ஆன்சர் மட்டும்தான். கிளியர் தானே? முதல் கேள்வி செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும், போக போக வேகமா செஞ்சுட்டு போயிடலாம். ஏன்னா வந்த கேள்வி திருப்பி வரும் தானே, அப்ப பிரச்சனை இல்லை. நீங்க போயிட்டு இதுல உள்ள 32 கேள்வியோ 35 கேள்வியோ என்னமா இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோத்தையும் முதலாவது செய்ய செஞ்சீங்கனாலே ஆட்டோமொபைல் கிளியர் ஆயிடும். ஷில்பாலோக்கு புக் இருக்கு தானே, ஒவ்வொரு ஸ்கூல்லயும் புத்தகம் இருக்கும். இல்லாட்டி உங்க ஸ்கூல்ல எங்க லைப்ரரியில இருக்கும். அப்படி இல்லாட்டி கேள்வி நான் பிடிஎஃப் அனுப்புறேன். அந்த ஷில்பாலோக புக்ல 450 என்னமோ கேள்வி இருக்கு. அதை செஞ்சினாலே உனக்கு சி பாஸ் வந்துடும். ஆன்சரும் இருக்கு தெரியுமா? ஷில்பாலோக புக் ஒன்று இருக்கு. எத்தனை பேர்கிட்ட இல்ல? ரைட். இன்னைக்கு நான் குரூப்ல போட்டு விடுறேன். அந்த ஷில்பாலோக புக்கை பிரிண்ட் எடுத்து அதுல உள்ள 450 கேள்வியை செஞ்சினாலே உனக்கு சி ரிசல்ட்ஸ் வந்துடும். சரிதானே? அவ்வளவும் டீம்ல என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புத்தகம் இருக்கு அதுல. சரிதானே? அப்ப நான் அந்த புத்தகத்தை போட்டு விடுறேன். ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 200 புத்தகம் கொடுத்தாங்களா? ஐலண்ட்ஸ்ல கொடுத்தாங்களா? கொடுத்துருப்பாங்க. ஹோல் புக்ல இருக்குமே இல்லையா? ஓட இருக்கு. ரைட். வீடு தலைவாய்க்கல கொட்டாங்கல ஸ்கூல், கேம்பிரிட்ஜ் அக்கள் கொடுத்தாங்களா? பார்த்ததே இல்லை. சரி, நான் அனுப்பி விடுறேன். நான் அனுப்பி விடுறேன், பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நீ ஸ்கூல்ல கேட்டு கிடைக்காட்டி நான் அனுப்பி விடுறேன், பிரிண்ட் எடுத்து. ரைட். கதைக்கிறத நிப்பாட்டு. ரைட். செஞ்ச கேள்வியில ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு சொல்லி பாரு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அங்கிட்டு உள்ள ஆக்கள்லாம் எடுத்து வைங்க.
பிரேக் ஷூ அண்ட் பிரேக் லைனர் சத்தனே. பிரேக் ஷூங்கிறது என்னன்னு சொல்லி பார்ப்போம். பிரேக் ஷூ சரியா? அதுக்காது இந்த முழு அமைப்பு தான் பிரேக் ஷூ. இந்த பிரேக் ஷூல இந்த நீல கலர்ல நான் கலர் பண்றேன் தானே, அதுதான் அஸ்பெஸ்டோஸ். அந்த அஸ்பெஸ்டோஸ் தான் உராய்வடையும். இந்த அஸ்பெஸ்டோஸ் தேய 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 தான் பிரேக்க மாத்தணும். இது தேயாது. இது வந்து அந்த அஸ்பெஸ்டோஸ் புடிச்சு வச்சிருக்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம். அப்ப இந்த அமைப்போட சேர்த்தது பிரேக் ஷூ. இந்த மேல உள்ள இந்த அமைப்பு மட்டும் கலர் பண்றது தெரியுதா ஸ்கிரீன்ல? இந்த கலர் பண்ற இந்த அமைப்பு பிரேக் லைனர். மஞ்சள் கலர்ல கலர் பண்ணது பிரேக் லைனர் தான். இந்த பக்கம் கலர் பண்ணி இருக்கிற இதுவும் பிரேக் லைனர் தான். பிரேக் ஷூக்கு மேல சரிதானே பிரேக் லைனர் இருக்கும். அப்போ மொத்தமா அந்த பிரேக் ஷூன்னு தான் சொல்லுவோம். அப்ப பிரேக் ஷூல அந்த ஃப்ரேமுக்கு மேல லைனர் வச்சிருப்பாங்க. அந்த லைனர் தான் தேயும் சரிதானே. அப்ப இது தடுப்பு போர்வை. இது ரெண்டையும் சேர்த்தது தடுப்பு இலாடம் சரிதானே. பேசி பேசி வாய் வேற திக்குது. தடுப்பு இலாடம், தடுப்பு பாதம் எல்லாம் ஒண்ணு. பிரேக் லைனருக்கு தடுப்பு போர்வை சரிதானே. ரைட். வேற எதுவும் டவுட் இருக்கா? பிரேக் பேடுக்கா? பிரேக் பேடுக்கு தடுப்பு படல். தடுப்பு படல் சரியா? அதே மாதிரி லைனர்ங்கிறது தான் சொல்லுவாங்க. கவனிங்க கதைகாயும் பிள்ளை. இந்த கேள்வியில ஒரு விஷயத்த பிழையா சொல்லிட்டேன் சரிதானே. பொறிமுறை தடுப்பு தொகுதியில் அடே இந்த இதுல ஒரு பிழையா சொல்லிட்டேன். பொறிமுறை தடுப்பு தொகுதியில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா தடுப்பு பாதத்தின் தொழில். இந்த பொறிமுறை தடுப்புல மெக்கானிக்கல் பிரேக்ல சரிதானே அவனிங்க மெக்கானிக்கல் ட்ரம் பிரேக்ல சரியா இந்த இது ஒரு கேபிள் மூலமா இணைச்சு வச்சிருப்பாங்க. சோ டிரைவர் வந்து பிரேக் பெடலை அழுத்தும் போது இந்த கேபிள் இழுப்படும். கேபிள் இழுப்படுறதுனால இந்த கேம் திரும்பல் அடையும். கேம் திரும்பல் அடைகிறனால இது இந்த பக்கம் தள்ளுபடும், இது இந்த பக்கம் தள்ளுபடுறதுனால தடுப்பு பாதம் வந்து வெளிநோக்கி தள்ளுபடும். அதனால தடுப்பு போர்வை வந்து குடத்தோட உராய்வடையும் சரிதானே. நான் முத வீல் சிலிண்டர்னு சொல்லி விட்டேன் சரியா. மெக்கானிக்கல் ட்ரம் பிரேக்ங்கிறது தான் இது கேள்வி சரிதானே. ரெண்டு பேர் சொன்னீங்க, சொன்னது பெலனு. ரைட், வெரி குட் சரிதானே. பொறிமுறை தடுப்பு, பொறிமுறை தடுப்புக்கு தான் நான் முதல் சொல்லியிருக்கணும். நான் சொன்னது நீரியல் தடுப்புக்கு தவறுதலா சொன்னேன் சரிதானே. பார்த்துக்கோங்க. நீரியல் தடுப்புல தான் என்னது வீல் சிலிண்டர் இருக்கும். பொறிமுறை தடுப்புல கேம் இருக்கும் சரிதானே. அப்ப சில வேலை சொல்லிட்டு போகும்போது எதுவும் பிழையா சொல்லிட்டா தயவு செஞ்சு சொல்லுங்க. விளங்குச்சா? இல்லாட்டி நீ பிழையாவே எழுதிட்டு போயிருவியே. ஏன்னா விதுஷிகா சரியா எழுதிட்டு வந்தீங்க தானே இல்லையா? எழுதவே இல்லை. ரைட், ஓகே. கவனிங்க ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் கொஞ்சம் வேகமாக. பொதுவாக இயந்திரங்களில் கையாளப்படும் அடிப்படை இயக்க விசைகளை குறிப்பிட்டு அவற்றை கோட்டுப்படங்களுடன் உதவியுடன் சுருக்கமாக விளக்குக. சரியா? ரைட். நேர்கோட்டு இயக்கம், ஒரு துணிக்கை நேர்கோட்டில் அசைதல் நேர்கோட்டு இயக்கம். இரண்டாவது வட்ட இயக்கம், ஒரு நிலையான புள்ளி பற்றி மாறாத தூரத்தில் அசைதல் வட்ட இயக்கம். ஒரு இயந்திரங்கள்ல என்னென்ன இயக்கம் இருக்குன்னு கேட்கிறேன். மூணாவது என்ன இயக்கம்? அலைவு இயக்கம். அலைவு இயக்கம், அலைவு இயக்கம்னா வட்ட இயக்கத்துல இரண்டு நிலையான புள்ளிகளுக்கு இடையில்
வட்ட இயக்கத்தினுடைய ஒரு பகுதியை ஆற்றல் அலைவு இயக்கம் ஒசிலேஷன். அடுத்தது நிகர்மாற்று இயக்கம் அல்லது முன்பின் இயக்கம். இரண்டு நிலையான புள்ளிகளுக்கு இடையில் முன்னும் பின்னும் நடைபெறும் நேர்கோட்டு இயக்கம். முன்னுக்கும் பின்னுக்கும் இப்படி போய்கிட்டு இருந்தா அது நேர்கோட்டு இயக்கம். முன்னும் பின்னுமாக நடைபெறுகின்ற நேர்கோட்டு இயக்கம் நிகர்மாற்று இயக்கம். உதாரணம் பிஸ்டன்ல, தையல் மெஷின்ல இருக்கக்கூடிய ஊசியில, அதே மாதிரி வேல்வ்ஸ்ல, இதுல எல்லாத்துலயுமே நிகர்மாற்று இயக்கம் நடைபெறும். சரியா? ரைட். சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் தன்னுடைய அச்சு பற்றி சுழலும் எனில் சுழற்சி இயக்கம். வட்ட இயக்கம் வேற, சுழற்சி இயக்கம் வேற. அது கிளியரா தெரியணும். உதாரணத்துக்கு ஒரு சில்லு ஒன்றுக்கு இந்த சில்லூட்டு மையம் இப்படி சுத்தும், சில்லூட்டு பருதி இப்படி சுத்தும். வித்தியாசம் இல்லைங்களா? அப்ப இந்த பருதி சரிதானே ஒரு குறித்த புள்ளியிலிருந்து மாறாத தூரத்தில் அசைது. அப்ப இந்த புள்ளி வட்ட இயக்கம், இந்த புள்ளி என்ன இயக்கம்? சுழற்சி இயக்கம். இப்படி சுத்துது சொல்ற வேலைங்களா? இப்படி சுத்துனா வட்ட இயக்கம், இப்படி சுத்துனா சுழற்சி இயக்கம். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிறைய பேர் வட்ட இயக்கத்தையும் சுழற்சி இயக்கத்தையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இது இல்லாம வேற என்ன இயக்கம் இருக்கு? நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், நிகர்மாற்று இயக்கம், அலைவு இயக்கம். சரிதானே? பிரதான இயக்கங்கள் இவ்வளவு. ரைட். உருவில் காட்டப்பட்டுள்ள ஏ தொடக்கம் இ வரையான பகுதிகளை பெயரிடுக. வீட்டுக்கு போறாக்கள் போலாம், கதைச்சுக்கிட்டு இருக்காது பின்னுக்கு இருந்து. ஏ என்னது அப்படின்னு சொன்னா கேம்ஷாஃப்ட். பி என்னது? கேம்லோப். தமிழ்ல எழுதலாம் அல்லது இங்கிலீஷ்ல எழுதுங்க. கேம்ஷாஃப்ட்டுக்கு சீப்பு தண்டு, கேம்லோவுக்கு சீப்பு நாசி. சரிதானே? ரைட். சி புஷ்ரோட், தள்ளும் கோல். சி புஷ்ரோட், தள்ளும் கோல். டி என்னது? ரொக்கர் ஆம். ROCKER, ரொக்கர் ஆம். ஆட்டிப்புயம், ஆட்டிப்புயம். இ என்பது என்னது? ஸ்பிரிங், வேல் ஸ்பிரிங் தானே? வேல்வ காட்டியிருக்கா, ஸ்பிரிங்க காட்டியிருக்கா? வேல் ஸ்பிரிங்க தான் காட்டியிருக்கு. இங்க காட்டியிருந்தா வேல் தான். ஆனா உண்மையா வேல்வ் தான் காட்டியிருக்கணும். அவன் பிழையா போட்டிருக்கான். அப்ப காட்டுறது படி அது வேல் ஸ்பிரிங், இது வேல். இங்க நடுவுல காட்டியிருந்தா வேல். அது நீங்க சரியா பார்த்து எழுதுங்க. சரிதானே? ரைட். வாழ்வு இலக்கம், டெப்பட் இலக்கம் என்பவற்றை விளக்குக. சரிதானே? டெப்பட் கிளியரன்ஸ். டெப்பட் கிளியரன்ஸ் எதுக்காக வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, நீ படிக்கவே இல்லாத போலயே. பேப்பர் செஞ்சா டைம் போயிடும். அதுதான் உள்ள பிரச்சனை.
ரைட், கவனி, இதுல விளங்கப்படுத்துறேன் நானு. ஏன்னா இதுலதான் என்ஜின் இருக்கும், எனக்கு கீழே என்ஜின், அப்படிதானே? அப்ப இங்கதான் தகனம் நடக்கும். தகனம் நடக்கிறதுனால இந்த வேல்வ் வந்து ஹீட் ஆகும். வேல்வ் ஹீட் ஆகுச்சுன்னு சொன்னா வேல்வ் விரிவடையும். சொல்றதுங்களா? வேல்வ் ஹீட் ஆகுறதுனால வேல்வ் என்ன செய்யும்? விரிவடையும். அப்ப வேல்வ் வந்து ஆல்ரெடி ஒரு லென்த்ல இருக்கும். இப்ப என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, வேல்வ் வந்து விரிவடைகிறதுனால அந்த லென்த்தை விட கொஞ்சம் கூடிரும். அப்ப நாங்க இந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு இடைவெளி ஒண்ணு வச்சு, சரிதானே? இந்த இடத்துல ஒரு இடைவெளி ஒண்ணு வச்சு வேலை பொருத்துவோம், சரிதானே? சரிதானே? இந்த இடத்த பாருங்க, கவனி, இந்த இடத்துல ஒரு இடைவெளி வச்சு வேல்வா பொருத்திருக்காங்க. விளங்குதா? அது இந்த இடத்துல ஒரு சின்ன இடைவெளி ஒண்ணு வச்சு வேல்வா பொருத்திருக்காங்க. ஏன் இந்த இடைவெளியை வைக்கிறாங்க? என்ஜின் ஹீட் ஆகனோட வேல் விரிவடைஞ்சு அந்த இடைவெளியை மூடிடும். இப்ப இடைவெளி வைக்காம, இந்த இடைவெளியவே வைக்கல அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடைவெளி வைக்காம பொருத்திட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? சூடாகி வேல் சூடாகி வேல் விரிவடைஞ்சோட இங்க போயிட்டு இடிக்கும். இங்க போயிட்டு இடிச்சோட இந்த இடம் திறந்துடும், கீழே வேல் திறந்துடும். கீழே வேல் திறந்துட்டா என்ன பிரச்சனை? கம்ப்ரஸ் ஆகாது, என்ஜின் உள்ளுக்கு கம்ப்ரஷன் நடக்காது. கம்ப்ரஷன் நடக்காட்டி என்ஜின் உள்ளுக்கு இருக்கக்கூடிய எரிபொருள் என்ன செய்யும்? சூழலுக்கு என்ன செய்யும்? திரும்ப ரிட்டர்ன் வந்து இன்லெட்லயோ அல்லது எக்ஸஸ் போர்ட்லயோ போயிடும். அப்ப தகனம் நடக்காது. அப்ப இந்த செயல்முறையை இல்லாமக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல சின்ன ஸ்பேஸ் ஒன்று வச்சுட்டு இதை பூட்டுறோம். பூட்டும் போது என்ன செய்யும்? என்ஜின் இருக்கக்கூடிய ஹீட்டுக்கு இந்த விரிவடைஞ்சு என்ன செய்யும் சொன்னா அந்த இடைவெளியை மூடும். அதனால என்ன செய்யாதுன்னு சொன்னா வேல்வ் தானா திறந்துக்காது. அப்படி வைக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் வேல்வ் கிளியரன்ஸ் சொல்லி சொல்றோம். அது டேப்பர்ட் கிளியரன்ஸ் சொல்றோம். இத்தனை பேருக்கு விளங்குச்சு. டேப்பர்ட் கிளியரன்ஸ் வைக்கப்படாட்டி என்ஜின்ல கம்ப்ரஷன் போது, நெருக்கல் அடிப்பின் போது அந்த ஃபியூல் ஏர் மிக்சர் வந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிளியர் தானே? ஃபியூல் ஏர் மிக்சர் வந்து வெளியே போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. வாகனத்துக்கு பிக்கப் குறைகிறதுக்கும் சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ரைட், கிளியர் தானே? எழுதிக்கலாமா? ரைட். எரிபொருள் சுருள் ஒன்றின் அமைப்பையும் தொழிற்பாட்டையும் வரிப்படத்தின் உதவியுடன் விளக்குக. ரைட். எரிபொருள் சுருள் எங்க இருக்கும்? ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின்ல எரிபொருள் சுருள் இருக்கும். ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின்ல அப்ப என்ன இருக்குன்னு சொன்னா, முதலாவது பேட்டரி, பேட்டரிக்கு பிறகு கீ இருக்கும், கீக்கு பிறகு அடுத்து என்ன இருக்கும்? கீக்கு பிறகு அடுத்தது என்ன இருக்கும்? கீக்கு பிறகு அடுத்தது என்னது? எரிபொருள் சுருள். எரிபொருள் சுருள்ல ரெண்டு அமைப்பு இருக்கும். ஒண்ணு முதன்மை சுருள், துணை சுருள். முதன்மை சுருளுக்கு குறைவான மின்னழுத்தம் போகும்போது துணை சுருள்ல இருந்து ஹை வோல்டேஜ் உருவாகும். இந்த சுருள் வழியாக மின்னோட்டம் விட்டு விட்டு போனாதான் என்ன செய்யும்? தூண்டல் மின்சாரம் உருவாகும். நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் SFT-ல. ஒரு தொடர்ச்சியா ஒரு காந்த தூளுக்கு போயிட்டு கம்பி வச்சாலும் கரண்ட் உருவாகாது, கம்பியை வெளியில வச்சாலும் கரண்ட் உருவாகாது. அப்ப எப்ப கரண்ட் உருவாகும்? காந்தத்துக்கு உள்ளுக்கு அசைந்து கொண்டு இருக்கும்போது தான் கரண்ட் உருவாகும். ஆகவே அந்த மின்னூட்ட அளவை கூட்டி குறைக்கணும் அப்படின்னு சொன்னா தொடுகை முறிமுனை தேவை. ஞாபகத்துல இருக்குதா? ரைட். அப்ப இந்த கோயில்ல என்ன இருக்கும்? ரெண்டு சுருள்கள் இருக்கும். ஒண்ணு என்னது? முதன்மை சுருள், இன்னொன்னு துணை சுருள். எது வெளியே இருக்கும், எது உள்ளுக்கு இருக்கும்? முதன்மை சுருள் வெளியே இருக்கும், துணை சுருள் உள்ளுக்கு இருக்கும். முதன்மை சுருள் வந்து குறைவான சுற்றுக்களையும் அதிக தடிப்புடைய கம்பியையும் கொண்டிருக்கும். துணை சுருள் வந்து அதிக சுற்றுக்களையும் குறைந்த தடிப்புடைய கம்பியையும் கொண்டிருக்கும். சரியா? ரைட். அப்ப அவ்வளவுதான். தொழிற்களம் ஒன்றில் ஏற்படத்தக்க விபத்துக்களை வகைப்படுத்தி தொழில் தளத்தில் விபத்துக்கள் ஏற்படாது தடுக்க சிறந்த தொழில் வினைஞர் என்ற வகையில் உன்மால் மேற்கொள்ளப்படத்தக்க முன்னேற்பாடுகள் யாவை? இந்த முறை இந்த கேடி இடர்னு FWC பேப்பர்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை நான் நம்ம பேப்பர் செட் பண்ண சாருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவர் சொன்ன விஷயம் என்னதுன்னு சொன்னா, சரிதானே, கேடு அப்படிங்கிறது ரிஸ்க் தான்.
இடரும் ரிஸ்க் தான், ரெண்டும் ஒண்ணு தான். சரியா? நாங்களும் அப்படித்தான் திருத்தணும்னு நினைக்கிறேன். அப்படியே திருத்தணும். கேடு இடர் ரெண்டும் ஒண்ணு. நிறைய பேருக்கு அதுல பிரச்சனை இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த சுவர் ஓப்பனா இருக்கு, அங்கிட்டு தவறுதெல்லாம் கால வச்சா கீழே விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப இது ஒரு கேடான இடம் அல்லது இடர் உள்ள ஒரு இடம். விளங்குச்சா? அப்ப இடர்னா எக்ஸிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். சில வேளை நடக்காமையும் போகலாம். நான் கவனமா இருந்தேன்னு சொன்னா தவறி விட மாட்டேன். விளங்குச்சா? அப்ப இப்படி ஒரு இடம் இருக்கு, உங்களோட ஸ்கூல் பில்டிங் இருக்கு, கேம்பிரிட்ஜ் பில்டிங் இருக்கு, சரிதானே? கீழே படி இருக்கு, இங்க ஒரு பள்ளமான இடம் இருக்கு. ரகீசர் வந்து செத்து போனாங்க அந்த இடம், அது என்ன இடம்? இடர் உள்ள ஒரு இடம். இடர் உள்ள ஒரு இடம். கிளியர் தானே? சொல்லு. அது இடரான ஒரு இடம் அல்லது கேடான ஒரு இடம். அங்கு விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிளியர் தானே? விபத்து நடந்துட்டா அது விபத்து. விபத்து நடக்கலன்னு சொன்னா அது கேடு உள்ள பிரதேசம், இடர் உள்ள பிரதேசம். இன்னொரு தம்பி கதைக்கு அனர்த்தத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் ஒண்ணு சொன்னாங்க. நானும் நெட்ல தேடி பார்த்தேன். இந்த வரைவிலக்கணத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாங்க எப்படி படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அனர்த்தம்ங்கிறது, அனர்த்தம் என்பது என்னதுன்னு சொன்னா ஒரு பாரியளவில் நடைபெறுகின்ற விபத்து. பாரியளவில் சொத்துக்களுக்கு உயிர்களுக்கு சேதம் ஏற்படும், அது அனர்த்தம். ரைட். இப்ப இதுல அந்த புத்தகத்துல போட்டிருந்த விளக்கம் என்னதுன்னு சொன்னா, அனர்த்தம் ஹசாட் என்பது எதிர்வு கூறல். எதிர்வு கூறல். உதாரணத்துக்கு சொல்றேன், வெள்ளம் என்பது ஒரு அனர்த்தம். வெள்ளம் வந்து வீடை அடிச்சுட்டு போயிட்டா விபத்து. அப்ப சுனாமி வரப்போகுது, சுனாமி அனர்த்தம் ஒன்று ஏற்பட போகிறது அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. அப்ப அனர்த்தம்ங்கிறது சில வேளை எதிர்வு கூறப்படக்கூடிய விடயங்கள் அனர்த்தம். அந்த அனர்த்தம் வந்து சொத்துக்களுக்கும் உயிர்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்துச்சுன்னா அது விபத்து. சில வேளை அனர்த்தம் வந்து விபத்து இல்லாமையே கடந்து போலாம். இன்னைக்கு வெள்ளம் வரப்போகுதுன்னு நியூஸ்ல சொல்றான். வெள்ளம் என்பது ஒரு அனர்த்தம். சில வேளையில வெள்ளம் ஆத்துக்கு மேல வராம போயிடுச்சுன்னு சொன்னா விபத்து இல்லை. கிளியரா நான் சொல்றது விளங்குதா? இது புதிதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வரைவிலக்கணம். அப்ப இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்குவோம். விளங்குச்சா? அப்ப பாருங்க, இடர் கேடு ரெண்டும் ஒண்ணு. விளங்குச்சா? இடர் என்றால் என்ன? ரிஸ்க். இங்கிலீஷ்ல சொல்றது ரிஸ்க். என்னது? அந்த இடர் உள்ள இடத்தில் அல்லது கேடு உள்ள இடத்தில் விபத்துக்கள் நடக்கலாம், நடக்காமை போலாம். அது இருக்கிற நபர் எந்த இடத்துல எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து. அனர்த்தம் என்பது விபத்துக்கான ஒரு எதிர்வு குரல். சுனாமி இன்னைக்கு நேற்று ஜப்பான்ல, போன கிழமை ஜப்பான்ல நிலநடுக்கம், அதனால சுனாமி வருது, சுனாமி அனர்த்தம் வருகிறதுன்னு சொல்லிட்டாங்க. சில வேளை சுனாமி வந்து யாருமே இறந்து போகாம எந்த ஒரு சொத்துக்களுக்கும் சேதம் இல்லாம கரையோட ஓடிடலாம். அப்ப அனர்த்தம் வந்திருக்கு, ஆனா என்ன ஏற்படல? விபத்து ஏற்படல. அப்ப அனர்த்தம் என்பது விபத்து ஏற்படக்கூடிய எதிர்வு கூறல். இல்லையா? எத்தனை பேருக்கு இப்ப விளங்குச்சு? இப்ப இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, வேணா எழுதி வச்சுக்கோங்க. அப்ப சார் சொன்னாரு, இந்த விஷயத்தை தான் இனி எக்ஸாம் பேப்பர்ல போடுவாங்க, சோ இதை கொஞ்சம் கவனமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆகவே இடர் என்பது அனர்த்தம் ஏற்படுவதற்கான இயல்தகவு. அனர்த்தம் அல்லது விபத்து ஏற்படுவதற்கான இயல்தகவு இடர். சரிதானே? இடரும் கேடும் ஒண்ணு. சரிதானே? இடரும் கேடும் ஒண்ணு. ரிஸ்க் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பிள்ளைகள் நாங்க ரிஸ்க். அனர்த்தம் என்பது என்னது? விபத்துக்கான எதிர்வு குரல். சரிதானே? எதிர்வு குரல். வெள்ளம் என்பது ஒரு அனர்த்தம், சுனாமி என்பது ஒரு அனர்த்தம், மண் சரிவு என்பது ஒரு அனர்த்தம். ஆனா அந்த மண் சரிவு வந்து சொத்துக்கு உயிருக்கு சேதம் இல்லாம ஒரு மலையில மண் சரிவு வருது, அப்ப அது விபத்து இல்லை தானே? அனர்த்தம். சொத்துக்கு உயிருக்கு சேதம் ஏற்படல, ஆனா இன்னும் நடந்திருக்கு. விபத்துனா சொத்து உயிருக்கு சேதம் ஏற்பட்டால் தான் அது விபத்து. கிளியர் தானே? எல்லாத்துக்கும் கிளியரா? ரைட். சோ அனர்த்தம் எத்தனை வகை? 5 வகை. அதுதான் இங்க உள்ள கேள்வி. விபத்துக்களை வகைப்படுத்தி, அப்ப விபத்துக்கள் என்னென்ன வகை? மின்னினால் ஏற்படும் விபத்து, தொழில் வினைஞரினால் ஏற்படும் விபத்து, இயந்திரங்களினால் ஏற்படும் விபத்து, என்னது? பாசா முடியல, என்னமோ சொன்னீங்கல்ல,
4 தானே இருக்கு. என்னென்ன? மீனினால் ஏற்படும் விபத்து, தொழில் வினைஞரினால் ஏற்படும் விபத்து, இயந்திரங்களினால் ஏற்படும் விபத்து, இயற்கையான விபத்து. அதான் நான் மறந்துட்டேன். இப்ப பார்த்துருவோம். விபத்து 4, இயற்கையான திடீர் விபத்து, மின்னினால் ஏற்படும் திடீர் விபத்து, இயந்திரங்களினால் ஏற்படும் திடீர் விபத்து, தொழில் வினைஞர் காரணமாக ஏற்படும் திடீர் விபத்து. அனர்த்தங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 5 வகை. பௌதிகவியல் அனர்த்தம், சூழல் பொருட்களினால. வீரியல் அனர்த்தம், ஒரு நோய். பணித்திறனியல் அனர்த்தம், பணியை தொடர்ச்சியாக செய்யறதுனால ஏற்படும். அடுத்தது சரியா? அடுத்தது உளவியல் அனர்த்தம், பயம், பதட்டம், இது எல்லாமே உளவியல் அனர்த்தத்துக்குள்ள வரும். சரியா? சரியா? ஜெனிஸ் எல்லாம் விளங்கிச்சா? சொல்லுங்க, என்ன செய்வதோட முடியுமா? ஏறல. சரியா? இன்னொரு கேள்வி பார்த்துருவோமா? கிளாஸ் கொஞ்சம் ஆன்லைன்ல போட்டா கொஞ்சம் குயிக்கா முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கிளாஸ் சரி, ஓகே. சரி, கவனிங்க. வீட்டுக்கு போகணுமா வேணாமா? ரைட். இப்படி பேப்பர் கிளாஸ் செஞ்சா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். பிளஸ் அதோட சேர்த்து பாஸ் பேப்பரை சேர்த்து, இதை மட்டும் செய்ய வேணாம். இது நாம கொடுத்த பேப்பர் தானே, பாஸ் பேப்பரையும் சேர்த்து சேம் டைம் செஞ்சு போங்க. அடுத்த கால். பை பை.